எடுக்கும் போது பொறுமையாக எடுக்கணும். அது போக இந்த லிஃப்டரை தூக்கி விட்டு இப்படி உருவினாலே உங்களுக்கு சாஃப்டாக எடுக்க வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம அதை தூக்க மாட்டோம், டக்குன்னு எடுப்போம். அப்படி இருக்கும்போது என்னென்னா கீழே அடியில் இருக்க நூலும் இந்த நூலும் சேர்ந்து ஒன்றா முறுக்கி இதுக்குள்ளே வந்து மாட்டியிருக்கும். அது நமக்கு தெரியாது, அத்துருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் ஒரு பக்கம் மாட்டும். அது போக இந்த கேஸ் பாபின்லேருந்து வரக்கூடிய இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு அந்துச்சு அப்படின்னா இழுக்கும் போது அந்துடும். அது வந்து அந்த இடத்துல பிசுறு மாதிரி ஒட்டியிருக்கும். அதனாலேயும் வந்து உங்களுக்கு என்னென்னா நூல் அடிக்கடி அருந்து போகிறது, நூல் லூப் அடிக்கிறதுக்கெலாம் காரணமே அந்த வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தகடு மாதிரி இருக்குல்ல, இது வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணும் போது இந்த 2 ஸ்க்ரூவையும் சேர்ந்து இருக்க டைட் பண்ணாலே இந்த மாதிரி வருது இல்லையா, இந்த தகரம் இது வந்து ஒட்டிக்கிறோம். அதை விட்டுட்டு வந்து நம்ம தட்டுறது, எதையாவது வச்சு தட்டுறது அல்லது தரையில் தட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இது உருண்டு கீழே விழுந்துடும். அது நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம போட்டு மிஷின் தைக்கும் போது அதனாலேயும் சரியாக தைக்காமல் இருக்கணும்.